எம்பெருமான் துணைன்னு கல்யாண பத்திரிகையில் அடிக்கிறவன் பிரிண்டிங்காரன் புள்ளி எடுத்துட்டான் சார். கல்யாணத்துக்கு எவனுமே வரல, படித்தா எமபெருமான் துணைன்னு இருக்குது. இது எவனா இருப்பானோன்னு எவனுமே அங்கே வரலன்னா ஒரு புள்ளி எடுத்ததுனால வந்த விளைவு எவ்வளோ சிக்கல் வருது பார்த்தீங்களா? அதனால தான் மொழி என்பது லேசான விஷயம் இல்லைங்க. அதனால தான் 2 நாட்டு தலைவர்கள் வந்தாங்கன்னா சந்திச்சா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகிறதுக்கு முந்தி 2 வார்த்தையில் அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசினா அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அப்புறம் அந்த அதிகாரி உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்லைங்களா? அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து கூட நம்ம சென்னைக்கு வராங்கன்னாக்கா உயர் பதவியில் இருக்கிறவங்க மந்திரிங்க வராங்கன்னா வணக்கம் நன்றி முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒரு சந்தோஷம், நம்ம மொழியிலையும் அவங்க பேசிட்டாங்களேன்னு. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா 2 வார்த்தைகள் ஹிந்தியில் பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்புறம் அதிகாரிகள் அவங்க மட்டத்தில் பேசிக்குவாங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் ஜப்பான் மன்னரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கணும். அப்போ பில் கிளின்டன் அதிபராக இருந்தவர். அப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க, ஜப்பான்காரங்களுக்கு சுட்டு போட்டாலும் ஜப்பான் மொழியை தவிர தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. இப்போ தான் அவங்க ஆங்கிலம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா உலகம் பூரா போயிட்டு வரணுன்றதுக்காக அந்த மொழி உணர்வு அவங்களுக்கு. ஆனால் ஒன்று, இன்றைக்கி வளர்ந்து வருகிற டெக்னாலஜியை அந்த தாய்மொழியில் கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் சிறப்பு அங்கே அவங்க வளர்ச்சிக்கு, அதுதான் பெரிய காரணம். அப்போ என்ன பண்ணாங்க, ஜப்பான் மன்னருக்கு 2 வார்த்தை இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தாங்க, டியூஷன் எடுத்தாங்க. ஒரு ஆள் 1 மாதம் சொல்லிக் கொடுத்தாங்க. சார் கிளின்டனை பார்த்த உடனே ஹவ் ஆர் யூன்னு கேளு, அவர் ஃபைன்னுவார், நீ மீ டூன்னு சொல்லு, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்கள செட் பண்ணாங்க. அதே மாதிரி நேராக வந்தாங்க. ஸ்டேஜுக்கு வந்தார் சார். இவர் மனப்பாடம் பண்ணிங்கிற மன்னர் 1 மாதமாக அங்கே ஸ்டேஜுக்கு வந்த பிற்பாடு அவர் ஹிலாரியோட ஒய்ஃபோட ஸ்டேஜில் இருக்கிறார். இந்த 2 பேரையும் ஒன்றா பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு பதிலாக கிட்ட ஹூ ஆர் யூன்னு கேட்டார். அவர் என்ன பண்ணார், ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்டுன்னாரு, மீ டூன்னிட்டான் நம்ம ஆள். அது எந்த மொழியும் உணர்வில் கலக்கலைன்னா எந்த விபரீதம் வருது பாருங்க இல்லையா, உணர்வில். அதனால்தான் திருவாசகத்தை படித்த போது அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமலின். இப்போ நான் வேற, நான் படிக்கிற புத்தகம் வேறேன்னு போயிட்டா உணர்வில் சேரணும். எந்த ஒரு சுவாசகமும் உணர்வில் கலக்கணும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிறது இன்றைக்கி பெரிய சிக்கலே இதுதான். இப்போது உள்ளபடி சொல்கிறேன், நாம் எதுக்கெல்லாம் பிரச்சனையாக அது தீர்வு காணணும்னு நினச்சோமோ அப்போ அந்த தீர்வே பிரச்சனையாகுது. இப்போது எவ்வளோ வசதிகள் வந்துருக்குது சார், இவ்வளோ வசதிகள் வந்துடுது. நம்ம பாட்டன் பாட்டுக்கெல்லாம் கிடச்சிதா இது? இல்லை, ஒரு பிசிஓவில் போய் மணிக்கணக்கில் க்யூவில் நின்று பேசுனாங்க சார். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ வசதி வந்துக்குது. ஆனால் மனுஷன் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், ஒரே மன கவலையாக இருக்குது சார். இதுதான் அதிகரிச்சிருக்குது. எல்கேஜி பையன் சொல்கிறானே, ஒரே டென்ஷனாக இருக்குது அங்கிள்ன்றான். இல்லை, அவன் டென்ஷனுக்கு யார் தீர்வு காண முடியும்? என்னடா டென்ஷன்? வர்றவங்கெல்லாம் என்ன ஹோம் ஒர்க் எழுதிட்டான்னு மட்டும்தான் சார் கேட்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அவன் ஏக்கா அவனுக்கு ஒரு திருடம் கூட வீட்டுக்குள்ளே பூந்து பாத்திரம் பண்ணங்கள்லாம் ஒரு 3 மூட்டை கட்டிட்டான். அப்பா தூங்குறா, அம்மா தூங்குறா, தாத்தா தூங்குறா, பாட்டி தூங்குறா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குது, கலையாக பார்க்குது. அவன் இவனை பார்த்துட்டான், டேய் மரியாதையாக சொல்கிறேன், என் ஸ்கூல் பேக்கையும் சேர்த்து வைக்கும்போ. ஏன்னா அவன் பிரச்சனையே அதுதான். ஒன்று நினைவில் வைத்துக்கொள்ளணும் சார், நாம் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்திலே பிரபஞ்சத்திலே கிடையாது. எல்லாம் இருக்கிறவன் இல்லாதவன் யாருமே பார்க்கறது இல்லை. அது பிரச்சனை. பிரச்சனை என்பது பொது சர்வதேச பிரச்சனை. அது எல்லாருக்கும் இருக்குது சார், எல்லாருக்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஐயா கூட அந்த காஷ்மீருக்கு அந்த மௌனம் செலுத்தினது ஒரு மனிதநேயத்தினுடைய அடையாளம். நான் அதை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் இதை நடக்கலாமா சார்? இன்றைக்கி அதனுடைய விளைவு அடுத்த ஸ்டெப்பு எங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே போவேன்னா நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த மனிதநேயம் எல்லாம் வசதிகள் பெருகி போச்சு. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த வரமாக கிடைத்த அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாழ்வது ஒரு முறை, அது பல நூறாண்டுகள் வாழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அது சுகமானதாகவும் சுமையற்றதாகவும் அது பயணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதுதான் முக்கியம். ஏன்னா மகிழ்ச்சியான மனிதன் தான் சார் எதையுமே சாதிக்க முடியும். எண்ணங்கள் அது வலிமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறவன். சில செய்திகள் இடையில சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அது ரசிக்கிறவங்க இருக்கிற போது தான் அந்த செய்திக்கு மதிப்பு. அது என்னமோ சொன்னார் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா சில இடங்களில் அவையறிஞ்சு பேசணும் இல்லை.
சீனாவில் நடந்தது சார் இது உண்மை. ஒரு பெரிய அரங்கத்தில் 250 பேர் உட்காந்து கேட்குறாங்க. ஒரு பேச்சாளர் போனார். அவர் கொடுக்குற 1 மணி நேரம் கொடுத்தாங்க. அரை மணி நேரமாக பேசுகிறாரு, ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. கைத்தட்டலை, வரவேற்கலை, ஒன்றுமே பண்ணலை. தலைப்பு என்ன தெரியுங்களா? 100 ஆண்டு வாழ்வது எப்படி. யாருமே வரவேற்பு கொடுக்கல சார். அவருக்கே வருத்தப்பட்டு உடையில கேட்டார், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு ஆர்வமாக அவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் ஏன் ஒரு வரவேற்பு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்களா? அதில் ஒருத்தர் எழுந்து சொன்னார், சார் நாங்கள் எல்லாமே 125, இப்போ எல்லாம் 125 இருக்கிறோம். இப்போ போய் 100 பற்றி நாங்கள் ஏன் யோசிக்கணும்? அது அனாவசிய சுமை இல்லை. இது தேவையில்லாத ஒன்றை நாங்கள் எதுக்கு கேட்கணும்? இப்போ தேவையானது அப்போ தான் பேச்சாளரே புரியும். எங்கே எப்படி பேசணுமோ கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல்லுன்னு திருவள்ளுவர் அன்றைக்கி சொன்னார். எங்கே எதை பேசணுமோ அங்கே தான் அதை பேசணும். ஐயா உடனே சொன்னாங்க, நம்மளா யாருக்குமே இப்போல்லாம் வந்து பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது கிடையாது. இங்கே இப்போ இப்படி நடா அப்படி நட. நீங்கள் அது 25 வருஷம் ஆச்சு. என் பையன் +2 படிக்கும்போது நான் சொல்லுவேன், இங்கே உட்காராதரா அங்கே உட்காராதரா, இதை படிக்காதரா அதை படிக்காத, இப்படி படுறா அப்படி படுறேன். அவனே மனசு நொந்து போய் என் வீட்டம்மா கேட்டான், பார்க்குறப்பெல்லாம் புத்திமதி சொல்கிறாருமா அப்பா, எப்பம்மா நிறுத்துவாருன்னு. அவருக்கு புத்தி வந்தது நிறுத்திடுவார்ரா, கம்னு இருக்கு. அதனால் அந்த ஒரு சொல்லு காதல் விழுந்ததுலேருந்து நான் அந்த பக்கமே போகிறது கிடையாது. ஆமாம், இளைஞர் இப்போ காலேஜெல்லாம் போனால் கூட நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் தம்பின்னுவேன். அங்கே போய் உட்காந்து அவங்க வேறு எல்லாம் இப்போல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கும் நேரமும் கிடையாது சார். அதெல்லாம் இப்போ எல்லாமே பார்க்குற நேரம். செல்ஃபோன் ஒரு அருமையான கருவி இல்லைங்களா? உண்மையிலே இந்த கண்டுபிடிப்பு ஒரு உயர்ந்த கண்டுபிடிப்பு. அதே மாதிரி விமான பயணத்தில் பார்த்தா விமானம் ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. உலகத்தையே சின்னதாக்குனதுக்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி இன்றைக்கி கைபேசி உலகத்தையே ஒன்றாக்கிட்டுது சார். நான் என்ன சொல்கிறேன், பணிவாக சொல்கிறேன், இது உள்ளங்கையில் வச்சுருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதை கீழே வச்சாதான் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் சொல்கிறது உண்மையாக இல்லைங்க. இதை கீழே வச்சுட்டு அது பார்க்காதீங்க. நான் புத்தக திருவிழாவில் கூட நான் தான் சொன்னேங்க, புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, ஆனால் கையில் உள்ள செல்ஃபோனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. உண்மை அதான் உண்மை. இன்றைக்கி ப்ராக்டிக்கல் உண்மை அது. நான் இந்த காலத்தோடு ஒட்டி இதை சொல்கிறேன். நான் செல்ஃபோன் வந்து பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி. இன்றைக்கி அனைவரையும் மௌனமாக்கிட்டு பார்க்குற கருவியாக போச்சு. அதுக்குள்ளேயே எல்லாம் வந்துடுது சார். எல்லாம் வந்துடுது, சீரியல் முதல் கொண்டு எல்லாமே வந்துடுது. அதனால் இன்றைக்கி இருக்கிற சிக்கல் வந்து செல்ஃபோனில். லேபர் வார்டில் ஒரு அம்மா டெலிவரிக்கு போயிருந்தது. டெலிவரி முடிஞ்சு போச்சுங்க. மயக்கம் தெளிஞ்சது, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தடவுது. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, குழந்தை என்கிட்ட இருக்குதுமா தேடாதேன்னு. இல்லை, என் செல்ஃபோனை தேடிங்கிறேன்னு சரி. ஒரு காலத்தில் நம்ம தாயெல்லாம் பிள்ளைய தேடினாங்க, இன்றைக்கி எல்லாம் செல்லை தேடுறாங்க சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா நீங்கள்லாம் தங்கமானவங்க, புனிதமானவங்க. எங்கள் தாம்பரத்தில் ஒரு அம்மா ராத்திரி 12:30 மணிக்கு எழுந்து ஃபேஷியல் பண்ணுது, மேக்கப் பண்ணுது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, பவுடர் அடிக்குது, லிப்ஸ்டிக் வைக்குது. அவங்க வீட்டுக்காரனே எழுந்து அக்கிரமமாக இல்லை, அதர்மமாக இல்லை, 1000 தான் சொல்லு. அந்த செல்ஃபோனை என்னடி இந்த உலகத்து மாறி போய் கிடக்குது. ஒன்று இந்த நேரத்தில் உன் மேக்கப்பை யார் பார்க்க போகிறேன்? வாயை மூடி படியா, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன், அது உத்து பார்த்தோம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போல இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக என்னடே நான் மேக்கப் பண்ணின்னுக்கிறேன், நீ இன்னும் பண்ணுறேன்னு அவன் அடக்கடவுளே நினச்சி ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுத்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். சார் இந்த அம்மா காதில் விழுது, இன்னும் மறுபடியும் சிரிப்பு அடக்கலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல. நான் 10 வருஷமாக உன் கூட குடும்பம் பண்ணுறேனே, என்ன இனிமேலாவது கருணையோட பாருன்னா. இன்றைக்கி இந்த செல்ஃபோன்றது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே புகுந்து பண்ணுற அட்டகாசமும் அட்டுவழியமும் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப வருஷம் சார். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், 4 பேர் இருக்காங்க சார். 4 பசங்க, ஒரு அம்மா அப்பா, 6 பேர் இருக்கிறாங்க சார். ஆளாளுக்கு பார்க்க உள்ள நுழைஞ்ச ஒருத்தர் கூட வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை சாருங்க. எல்லாரும் கைகளில் செல்ஃபோனை அவங்கவுங்க ஒவ்வொரு திசையில் நின்று திரும்பி பேசிங்கிறாங்க சார். அதாவது ஆளாளுக்கு பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒருத்தரும் பேசிக்கல. அது பேசினா தானே என்னை பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இன்றைக்கி நெருக்கடி வந்து இந்த செல்ஃபோன் இன்றைக்கி இதுவே தீர்வு கண்டது மனிதனுடைய செயல்களுக்கு. இதுவே இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போது எவையெல்லாம் நமக்கு தீர்வு கண்டதோ அந்த தீர்வுகளே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கிற காலம். அதனால் இந்த காலத்திலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உங்கள் பணிக்காலத்தில் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் மன நிறைவாக செஞ்சுட்டு ஒரு ஆஃப்டர் ரிட்டையருக்கு பிறகு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மன அமைதி தாங்க மனிதனுக்கு. எத்தனை வசதிகள் கிடைத்தாலும் என்னுடைய மனம் நிம்மதி இல்லைன்னா, அமைதி பெறலைன்னா எந்த வசதிகள் என்னை சுற்றி இருந்து எதுவும் பிரயோஜனமே கிடையாது.
அதனால் இந்த அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் தமிழறிஞர் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே இந்த வளாகத்தை தேர்வு செய்து வந்திருக்கிறாருன்னா அதை விட என்ன வேணும் நமக்கு? நான் மிகவும் போற்றுகிற மாபெரும் அறிஞர் அவர். அவரே இந்த தேர்ந்தெடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், போ நானாக வந்தாலும் உன வந்துடுவேன் என்ன. ஏன்னா மனிதனுக்கு ஒரு அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும், ஆனந்தம் வேணும். மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் எப்பயுமே சார், நாளை என்பதை பற்றி கவலைப்படும். நாளை என்பது அந்த நம்பிக்கையோடு இருப்பது, அது இறைவனிடத்தில் இருக்கிறது. இன்று இருப்பது நிஜம், இந்த வினாடி நிஜம். அதான் புத்தர் சொன்னார், வினாடிக்கு வினாடி வாழ பழகுனார். வாழ்க்கையை எப்படி கொண்டாடணும்? வினாடிக்கு வினாடி, செகண்ட் பை செகண்ட் வாழ பழகு. இருப்பதை வைத்து திருப்தி அடை, இல்லாததுக்கு ஏங்காதே. இதுதான் காஞ்சி மகா பெரியவர் நமக்கு சொன்ன தெய்வத்தின் குரல். அதனால் நிறைய வாசகங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நல்லா சந்தோஷமாக பார்க்குறப்ப யாருக்கும் இல்லப்பெல்லாம் ஈகோ என்ன இருக்குது யாருக்கும். சில பேர்லாம் பார்த்தா நம்ம எவ்வளோ பெரிய எல்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரிங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக, அவர் வீட்லேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அலுவலகத்துலையும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க. 2 ஃபைல் வைப்பு மெயின்டைன் பண்ணுவார். அர்ஜென்ட் ஃபைலு, ஆர்டினரி ஃபைல்னு டேபிளில் வீட்லேயும் வச்சுருவார், ஆஃபீஸ்லையும் இருக்கும். அர்ஜென்ட்டுனா அர்ஜென்ட் அதில் தான் அவன் எழுதிட்டு போகணும். இவரே பார்ப்பார், பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுப்பார். வீட்லேயும் அப்படி தான், தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வேணும்னா அர்ஜென்ட்டாக இருந்தால் அர்ஜென்ட்டில் எழுதணும், அந்தம்மா ஆர்டினரினா ஆர்டினரியில் எழுதணும். இதை பார்த்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீனை விட்டு வாங்கார் சொல்வார். ஒரு நாள் அந்தம்மா என்ன பண்ணிச்சு, வர சனிக்கிழமை பிள்ளைகளெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்க, இந்த சாப்பிட்ணுன்னு சொல்லி எழுதி வச்சுது. நம்மால் என்ன பண்ணார், பொருள் போனவர் க்ரீனிங்க்கு எடுத்து எழுதினார். நம்ம போன நடுத்தர குடும்பங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றது பொருந்தாது, என்னென்ன சாப்பிட்ணுன்னு பிள்ளைகள் விரும்புகிறாங்களோ அது வீட்டிலே செய்யி அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார். அப்புறம் மனசு கஷ்டமாக போச்சு. அந்த அம்மாவுக்கு அடுத்த வாரம் ஒரு புது படம் வந்தது, கும்கின்னு அப்போ ஒரு படம் வந்தது. அந்த யானை படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளெல்லாம் விரும்புகிறாங்கன்னு சொல்லி மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு எழுதி வச்சுருந்தாங்க அர்ஜென்ட் பையில். நம்மளாலே எடுத்தால் க்ரீனிங்க்கு இதெல்லாம் அனாவசிய செலவு. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கையில். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது சாதாரணமாக நம்ம டிவிக்கே வந்துடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அந்த யானை எங்கேயும் போகாதுன்னு எழுதிட்டார். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, இவன்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு குடும்பம், போயான்னு சொல்லி அர்ஜென்ட் ஃபைலில் லீவ் லெட்டர் எழுதி வச்சுது. எனக்கு மனசு சரியில்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 1 வாரம் ஆகும், மேலான அனுமதி கேட்டு விடுப்பு விண்ணப்பம்னு எழுதி வச்சுருது. நம்மால் அப்பயும் விடலை சார், க்ரீனிங்க்கு எடுத்து மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும்னு எழுதிட்டான் சார்.